ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சக்திராஜன். இன்னைக்கு நம்ம சேனல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் வர்சஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இந்த டாபிக்ல தான் வீடியோ பார்க்க போறோம். ஜென்ரலா காலேஜ் சேரும்போது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல சேர்றதுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல சேர்றதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம வீடியோல சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல சேர்ந்தா என்ன அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல சேர்ந்தா என்ன அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒரு ஃபுல் டீடைல்டா பார்க்க போறோம். அதனால கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை தவறாம பாருங்க. ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்னா என்னன்னு பார்ப்போம். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்னா அந்த இன்ஸ்டிடியூட் வந்து ஃபுல்லாவே மேனேஜ்மெண்ட்டும் சரி, ஃபண்டிங்கும் சரி எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரும். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்லாம் எதுன்னு நம்ம பார்த்தோம்னா, ஐஐடி மெட்ராஸ் நம்ம சென்னையிலே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் IIITDM காஞ்சிபுரம், அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் காஞ்சிபுரம், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி NIT திருச்சியும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். அப்புறம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூர்ல ஒன்று இருக்குல்ல, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு, அதுவுமே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். அடுத்தது ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஃபுல்லாவே அதோட ஃபண்டிங்கும் சரி, அதோட மேனேஜ்மெண்ட்டும் சரி எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல்ல இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுல வந்து தலையிட மாட்டாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல ஃபுல் கண்ட்ரோலுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனோட எக்ஸாம்பிள்லாம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், அண்ணா யூனிவர்சிட்டிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். அதே மாதிரி ஸ்டேட் மெடிக்கல் காலேஜஸ், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், இதெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு அடியில் வரும். ஸோ ஸ்டேட் இன்ஜினியரிங் காலேஜஸ், ஸோ இது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். அடுத்தது அட்வான்டேஜஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் பார்ப்போம். சிஜிஐனா சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா வந்து ரெப்புடேஷன் அண்ட் ரெகக்னிஷன். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் மாதிரியான இந்த ஐஐடிஸ், என்ஐடிஸ், IIITs இது எல்லாத்துக்குமே வந்து நேஷன் வைடாக ஒரு நல்ல ஒரு ரெகக்னிஷனும் ரெப்புடேஷனும் இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ உங்களுடைய அந்த டிகிரியோடைய சேர்ந்து வரும். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம பார்த்தோம்னா வந்து நீங்கள் வந்து ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு இந்த ரெகக்னிஷனோ ரெப்புடேஷனோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை, நீங்கள் ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டியில் நான் வந்து மாஸ்டர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு டாப்பான ஒரு இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிருந்தீங்கன்னா ஃபாரின் யூனிவர்சிட்டிஸுமே நீங்கள் அங்கே போய் மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்கு உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ரெப்புடேஷன் ரெகக்னிஷன் எந்த அளவுக்கு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ரெப்புடேஷன் ரெகக்னிஷன் இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு இப்போ ஒரு கிளிப்பை ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த கிளிப் வந்து பில் கேட்ஸ் இருக்கார்ல, மைக்ரோசாஃப்டோடைய ஃபவுண்டர், அவர் வந்து ஐஐடி டெல்லியில் வந்து பேசின ஒரு கிளிப்பு. இந்த கிளிப்பை இப்போ நீங்கள் பாருங்க. In a sense, my first connection with India came because of the IITs. One of the great people who worked for me said that he would go over to India and hire about 15 people who'd been students at IIT, and that would strengthen Microsoft's engineering capabilities. At the time, we only had a few hundred people, but even so, it was so hard to find amazing engineers, I thought that was a good idea. At the time, the Indian press said this was a terrible thing because all these great people were leaving the country. The US press said this was a terrible thing. All these people coming from another country. But I think now, over 25 years later, we can say that was a phenomenal thing. ஸோ இந்த கிளிப்பை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஐஐடிஸ்க்கு எந்த அளவுக்கு ஒரு குளோபல் ரெப்புடேஷனும் ரெகக்னிஷனும் இருக்குன்னு சொல்லி. ஸோ அடுத்த அட்வான்டேஜ் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா வந்து ஸ்டாண்டர்டைஸ் கரிக்குலம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனான இந்த ஐஐடி, IIITs எல்லாமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸான ஒரு நல்ல ஒரு ஹை குவாலிட்டி எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணணும்னு ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அடுத்தது இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் படிக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃபண்டிங் அண்ட் ரிசோர்சஸ். ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் வந்து டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு நல்ல ஃபண்டிங் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் ஐஐடிஸுக்கு கொடுக்கக்கூடிய ஃபண்டிங் வந்து கிட்டத்தட்ட 9600 crore ஐஐடிஸுக்கு மட்டுமே ஃபண்டிங் கொடுத்துருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபண்ட் அலோகேட் ஆகிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் பேசிக்காகவே ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அட்வான்ஸ் லெபார்டரிஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு லைப்ரரி கண்டிப்பாக இருக்கும். அடுத்த அட்வான்டேஜ் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா எக்ஸ்போஷர். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட காலேஜ் IIITDM காஞ்சிபுரம் எடுத்துட்டோம்னா தமிழ்நாட்டு பசங்க மட்டும் அங்கே படிக்கிறது இல்லை. இந்தியாவிலேருந்து எல்லா பார்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரில இருந்தும் எங்களுடைய காலேஜில் பசங்க வந்து படிக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதனால ஒரு டைவர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால நீங்கள் நிறைய கல்ச்சரை பற்றி கற்றுப்பீங்க. நீங்கள் டைவர்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து நிறையா பசங்களை நீங்கள் மீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது இப்போ கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. நீங்கள் ஃபியூச்சரில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா கூட உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். எப்படின்னா உங்களுக்கு யூபிலேருந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்கலாம், டெல்லியிலேருந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்கலாம், ராஜஸ்தான்லேருந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்கலாம். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே எதுக்காவது ஒரு பர்பஸ்க்காக போனீங்கன்னா அவங்க கூட உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால உங்கள் நெட்வொர்க் வந்து இந்தியா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு அது ஃபியூச்சரில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்த அட்வான்டேஜ் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, ரிசர்ச் நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டோம்னா, ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச் பார்க் இருக்குல்ல, அதுதான் ஒன் ஆஃப் தி டாப் நாட்ச்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனாலேயே ஃபண்டிங் அதிகமா அலோகேட் ஆகுறதுனால, அங்க வந்து ரிசர்ச் வந்து பேசிக்கலாவே நல்லாவே இருக்கும். ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா வந்து நெறைய ஃபண்டிங் அலோகேட் ஆகுறதுனால, அவங்க லேட்டஸ்ட் டெக்னாலஜில இன்வெஸ்ட் பண்ணி அத வச்சிருப்பாங்க. அது வந்து ரிசர்ச்சுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ரிசர்ச் நல்லா இருக்கிறதுனால, இந்த மாரி சென்ட்ரல் கவர்ன்மென்ட் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து நெறைய பேட்டன்ட் சப்மிட் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா வந்து பிளேஸ்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. சென்ட்ரல் கவர்ன்மென்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கு பேசிக்கலாவே இண்டஸ்ட்ரியோட ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்னோட இன்ஸ்டிடியூட் IIITM காஞ்சிபுரமே எடுத்துக்கிட்டோம்னா, ஜோஹோ இருக்குல்ல, ஜோஹோ கார்ப்பரேஷன். ஜோஹோ கார்ப்பரேஷனோட ஃபவுண்டர் ஸ்ரீதர் வேம்பு இருக்கார்ல, அவரு தான் இப்ப வந்து எங்களுடைய காலேஜோடைய சேர்மன். இது மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரியோடவே கொலாபரேட் ஆகியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட இன்ஸ்டிடியூட் வந்து சாம்சங் R&D, சாம்சங் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அதோட கொலாபரேட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய யூனிவர்சிட்டிஸோட கொலாபரேஷன் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸோட கொலாபரேட் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு பெட்டர் ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸும் இருக்கும். அடுத்தது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ நீங்க ஜென்ரலா ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் தான் வந்து இந்த படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு இருக்கக்கூடிய அந்த கான்செப்ட். காலேஜ் போயிட்டீங்கன்னா மேஜரா நீங்க வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லயும் ஃபோக்கஸ் பண்ணணும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னா வந்து நீங்க படிக்கிறத தவிர்த்து வேற எதுலலாம் ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூடியூப் சேனல்ல நான் இந்த மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறதும் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். இதை தவிர்த்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, என்னுடைய காலேஜ் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன்னா, என் காலேஜ்ல நிறைய கிளப்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மார்ஸ் கிளப்னு ஒன்று இருக்கு. AUV கிளப்னு ஒன்று இருக்கு. SI கிளப் இந்த மாதிரி நிறைய கிளப்ஸ் இருக்கு. இந்த மாதிரி கிளப்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸே சேர்ந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்டை பில்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மார்ஸ் ரோவர் வந்து அதாவது செவ்வாய் கிரகத்துக்காக ரோவர் பில்ட் பண்ணுவாங்க. AUV கிளப் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து அட்டானமஸ் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள், அதாவது தண்ணிக்குள்ளேயே அட்டானமஸா போகக்கூடிய ஒரு வெஹிக்கிளை ரெடி பண்ணுவாங்க. SIE கிளப் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து எம்பாகான்னு சொல்லி ஒரு வெஹிக்கிள், அதாவது ஆல் டெரெயின் வெஹிக்கிள் ஒன்று பில்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸே பில்ட் பண்றதுனால உங்களுக்கு ஒரு நல்ல டெக்னிக்கல் எக்ஸ்போஷர் கிடைக்கும், ஒரு நல்ல டெக்னிக்கல் நாலேஜ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க டீம் ஒர்க், கம்யூனிகேஷன் ஸ்கில் இந்த மாதிரி நிறைய கத்துப்பீங்க. இது தவிர்த்து இன்னும் நிறைய கிளப்ஸ் இருக்கு. ஆண்டர்பிரினர்ஷிப் கிளப்னு இருக்கு. இந்த மாதிரி நிறைய கிளப்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட் இன்ஸ்டிடியூஷன்ல கொஞ்சம் நல்லாவே ஹேண்டில் ஆகிட்டு இருக்கும். அடுத்த அட்வான்டேஜ் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா வந்து ஹைலி குவாலிஃபைட் ஃபேக்கல்டிஸ் இருப்பாங்க சென்ட்ரல் கவர்ன்மென்ட் இன்ஸ்டிடியூஷன்ல. ஸோ என் காலேஜ்ல இப்போ நான் எடுத்துக்கிட்டேன்னா IIITM காஞ்சிபுரத்துல மோஸ்ட்லி எல்லா ஃபேக்கல்டிஸுமே வந்து IITஸ்ல இருந்து படிச்சுட்டு வந்தவங்க தான். ஸோ அதனால எல்லா ஃபேக்கல்டிஸுமே ஹைலி குவாலிஃபைடா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல அகாடமிக் எஜுகேஷன் இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்ன்மென்ட் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து கிடைக்கும். ஸோ லாஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா வந்து அலுமினி நெட்வொர்க். ஸோ அலுமினி நெட்வொர்க் வந்து எல்லா காலேஜ்லுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுந்தர் பிச்சை வந்து கூகுளுடைய CEO. அவர் எந்த இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சுட்டு போனார் நம்ம பார்த்தோம்னா IIT கரக்பூர். நீங்க வந்து ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. அவர் IIT கரக்பூருக்கு திரும்பி வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் அட்வைஸ் பண்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம காலேஜ்ல இருந்து படிச்சு போனவங்க கிட்ட இந்த சென்ட்ரல் கவர்ன்மென்ட் இன்ஸ்டிடியூஷன்லாம் வந்து ஒரு நல்ல கனெக்ஷன் வச்சிருக்கோம். அதுதான் அலுமினி நெட்வொர்க். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கைடன்ஸா இருந்தாலுமே சரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து கிராஜுவேட் ஆயிடுறீங்க. நீங்க போய் ஒரு கம்பெனில பிளேஸ் ஆகுறீங்க. அந்த கம்பெனில ஒரு ஹையர் பொசிஷன்ல ஒரு IIT கிராஜுவேட் உங்க இன்ஸ்டிடியூட்ல இருந்து படிச்சுட்டு வந்து இருந்தாருன்னா உங்களுக்கு அப்போ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த அலுமினி நெட்வொர்க். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓலா கேப்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல, ஓலா கேப் நம்ம சென்னையில வந்து அதை கண்டிப்பா யூஸ் பண்ணியிருப்போம். ஓலா கேபோட ஃபவுண்டர் பார்த்தோம்னா பாவிஷ் அகர்வால். அவர் வந்து IIT பாம்பேவோட கிராஜுவேட். அவர் வந்து IIT பாம்பேல நடக்கக்கூடிய ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஈவெண்ட்ஸ்லாம் அவர் போய் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கைட் பண்ணுவாரு, ஸ்பீச் கொடுப்பாரு. இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்ன்மென்ட் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து படிச்சுட்டு போனவங்க கிட்ட அந்த இன்ஸ்டிடியூட் ஒரு நல்ல கனெக்ஷன் மெயின்டைன் பண்ணும். அடுத்தது டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்ன்மென்ட் இன்ஸ்டிடியூஷனை பத்தி நம்ம பார்க்க போறோம். என்னதான் ஒரு இன்ஸ்டிடியூட் அட்வான்டேஜஸ் இருந்தாலுமே அதுக்கு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். அதெல்லாம் என்னன்னு இப்போ நம்ம பார்க்க போறோம். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள நீங்க போய் படிக்கணும்னா ஹையர் காம்படிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க NIT திருச்சி இல்லைன்னா IIITM காஞ்சிபுரத்துல படிக்கணும்னா நீங்க JEE மெயின்ஸ் கிளியர் பண்ணிருக்கணும். அதே மாதிரி IIT மெட்ராஸ்க்குள்ள நீங்க போய் படிக்கணும்னா JEE அட்வான்ஸ் கிளியர் பண்ணிக்கணும். இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே இந்தியாவில் ஹெவி காம்படிஷன் இருக்கும். அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அடுத்தது பார்த்தோம்னா லொகேஷன் அண்ட் ஆக்சசிபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்ன்மென்ட் இன்ஸ்டிடியூஷன் வந்து நம்ம எதிர்பார்க்கிற இடத்துல இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நீங்க ஒரு ஸ்கோர் வாங்கிருக்கீங்க JEE மெயின்ஸ்ல, உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் முடிஞ்சு அலோகேட் ஆகிற ஒரு இன்ஸ்டிடியூட் வந்து சம்வேர் நார்த் இந்தியாவில் கூட இருக்கலாம். அதனால நீங்க ரீலோகேட் பண்ணி அந்த ஒரு ஸ்டேட்டுக்கோ இல்லாட்டினா அந்த ஒரு சிட்டிக்கு போற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது என்னன்னு நம்ம பார்த்தோம்னா ஹையர் ஃபீஸ். ஸோ இப்போ நான் ஏன் இன்ஸ்டியூட் நான் எடுத்துக்கிட்டேன்னா வந்து எனக்கு வந்து ஒரு செமஸ்டருக்கு 1 lakh ஃபீஸ் ஆகுது. அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட 2 lakhs ஃபீஸ் ஆகுது என்னுடைய காலேஜ் IIITM காஞ்சிபுரத்தில். இதுவே NIT திருச்சி IIT மெட்ராஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா வந்து கிட்டத்தட்ட 1.5 lakh ஆகும் ஒரு செமஸ்டருக்கு. அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 lakhs ஆயிடும் 1 இயருக்கு. ஸோ இந்த ஹை ஃபீஸ் வந்து எல்லாராலுமே அஃபோர்ட் பண்ண முடியாது. இதுவுமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அடுத்தது என்னன்னு நம்ம பார்த்தோம்னா லிமிடெட் சீட்ஸ். JEE மெயின்ஸ் இந்த மாதிரி JEE மெயின்ஸ் JEE அட்வான்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப டஃபா இருக்கிறதுக்கான காரணமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு பாயில் டவுன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பாயில் டவுன் பண்ணி அந்த லிமிடெட் சீட்ஸுக்கு அந்த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்க செலக்ட் பண்றாங்க. அதனால லிமிடெட் சீட்ஸுமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அடுத்தது நம்ம ஸ்டேட் கவர்ன்மென்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கு ப்ரொசீட் ஆகிறோம்.
ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்னா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன். அதோடைய அட்வான்டேஜஸ்லாம் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனுக்கு எல்லாமே வந்து ஈஸியர் அட்மிஷன் ப்ராசஸ். ஸோ நீங்க எதுவுமே இந்த ஜேஇ மெயின்ஸ், ஜே அட்வான்ஸ்லாம் வந்து 2 வருஷம் படிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணணும் அந்த மாதிரி அவசியம்லாம் கிடையாது. நீங்க 12th முடிச்சுட்டு கவுன்சிலிங் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் கிடைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அஃபோர்டபிலிட்டி. ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனோட ஃபீஸ் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனோட கம்பேர் பண்ணீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அதனால ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் படிக்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா ப்ராக்சிமிட்டி. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால நீங்கள் வந்து எங்கேயும் டிராவல் பண்ணி போகணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் டே ஸ்காலராக கூட இருந்துக்கலாம். இப்போ என்னோட காலேஜ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் காஞ்சிபுரம். அது வந்து வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்டில் இருக்குது, சென்னையில் தான் இருக்குது. நான் வந்து சென்னையில் இருக்கேன். என்னோட வீட்டிலேருந்து என் காலேஜுக்கு டிஸ்டன்ஸ் வந்து 12 கிலோமீட்டர். அப்படி இருந்துமே நான் வந்து ஹாஸ்டலில் தான் தங்குறேன். ஏன்னா வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் எல்லாமே வந்து ரெசிடென்ஷியல் கேம்பஸ். உங்களுக்கு ஏதாவது ஒரு அன்அவாய்டபிள் ரீசன், அதாவது டிசபிலிட்டி, இல்லாட்டினா உங்களால ஹாஸ்டல்ல தங்கவே முடியாதுன்னா தான் அவங்க வந்து டே ஸ்காலருக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. இல்லாட்டினா நீங்க வந்து அங்க ரிசைட் பண்ணி தான் நீங்க படிக்கணும். அடுத்த ஒரு அட்வான்டேஜ் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ல என்ன நம்ம பார்த்தோம்னா லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சரல் ஃபெமிலியாரிட்டி. ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ல தமிழ்லேயே நடத்துறதுக்கு ஒரு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே தமிழ்நாட்டில இருந்து தான் வந்திருப்பாங்க. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் நடக்காது. த்ரூ அவுட் இந்தியா நிறைய இடத்துல இருந்து பசங்க வர்றதுனால இங்கிலீஷ் தான் ஒரு காமன் மோட் ஆஃப் லாங்குவேஜ் டீச்சிங்க்கு இருக்கும். அதே மாதிரி ப்ரொஃபசர்ஸுமே நிறைய பேர் நார்த் இந்தியாவிலேருந்து வந்திருப்பாங்க. எங்க காலேஜ்ல நிறைய ப்ரொஃபசர்ஸ் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறதுனால ஒரு காமன் மோட் ஆஃப் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷா தான் இருக்கும். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் நம்ம பார்த்தோம்னா வந்து எஜுகேஷனல் குவாலிட்டி வந்து ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து இன்னொரு இன்ஸ்டியூட்டுக்கு மாறிக்கிட்டே இருக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டைஸான எஜுகேஷனல் குவாலிட்டி கிடைக்கும் நம்மளால சொல்ல முடியாது. ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து இன்னொரு இன்ஸ்டியூட்டுக்கு நம்ம கம்பேர் பண்ணோம்னா குவாலிட்டி கொஞ்சம் மாறலாம். ஸோ அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அடுத்தது வந்து லிமிடெட் நேஷனல் எக்ஸ்போஷர். ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் வந்து ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே பவுண்டரி ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஒரு த்ரூ அவுட் இந்தியா ஒரு நேஷனல் எக்ஸ்போஷர் இருக்காது. அதே மாதிரி நேஷனல் மற்றும் இன்டர்நேஷனல் ரெகக்னிஷனும் இருக்காது. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா வந்து ஃபியூவர் ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஃபண்டு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்ட் அலோகேட் ஆகிறதுனால அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே அந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்காது. மாடர்ன் டெக்னாலஜிஸ்ல அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இதனால என்ன ஆகுனா வந்து ரிசர்ச் பண்ணக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸ்ல கொஞ்சம் கம்மியாவே இருக்கும். நீங்க வந்து ரிசர்ச் கண்டினியூ பண்ணலாம். ஆனா அந்த ரிசர்ச்சை இன்னொரு ஹையர் லெவல்ல நீங்க கண்டினியூ பண்ணா வேற எங்கேயா ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபெசிலிட்டிஸ். முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்ட் அலோகேட் ஆகும். அதனால அவங்களால எக்ஸ்டென்சிவா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் அப்புறமா டெக்னாலஜிலையும் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அவங்க வந்து மேஜரா ஒரு ஹோல்சமா என்ன கவர் பண்ண முடியுமோ அதை தான் கவர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனுக்கும் உள்ள ஒரு மேஜர் டிஃபரன்ஸ். நீங்க வந்து ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணீங்கன்னா அது மோர் ஆர் லெஸ் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து தான் இருக்கணும். உங்களுக்கு வந்து ஒரு நேஷனல் ரெகக்னிஷன் வேணும், இன்டர்நேஷனல் ரெகக்னிஷன் வேணும்னா நீங்க போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ல படிக்கிறது தான் மஸ்ட். அதுவே இல்ல எனக்கு வந்து என்னுடைய லொக்காலிட்டிக்குள்ளே நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு வந்து ஒரு அஃபோர்டபுளான ஃபீஸ் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனை நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். இது வந்து டோட்டலி உங்களுடைய டெசிஷன். ஆனா இந்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்னு சொல்லணும்னு ட்ரை பண்ணேன். அதை மோரல்லஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தாங்கன்னா சென்ட்ரலா ஸ்டேட்டான்னு சொல்லி அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை பார்க்குறேன். I'll see you later. Bye bye, சக்திராஜன்.